ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, கோல்டு ப்ரொஃபஸரோட ஸ்பெஷல் பார்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லை, ஸோ எல்லாத்துக்காக இந்த ஸ்பெஷல் பார்ட் நான் போடுறேன். அண்டு எனக்கு என்னன்னு தெரில, கமெண்ட் வரமாட்டேங்குது. எனக்கு அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு கமெண்ட் படிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லடா, ரெக்கவர் ஆகிட்டு நல்லா போடுறேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான்டா இருக்கும், அதோட இது வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரியை மட்டும் கவனிங்க. ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் காமிக்கிறோம். ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்காரு. என்ன தான் கோல்ட் டைப்பாக இருந்தாலும் டேக்கிட்ட வரும்போது இவர் ரொம்பவே சாஃப்டாக மாறிடுவார். ஸோ ஒன் தான் காட்டுறோம். ஜேகே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். டே டா இன்றைக்கி காலேஜில் வந்து ஆனுவல் மீட்டிங் இருக்கு, நீ வந்து ஆகணும். ஏன்னா நீ தேர்ட் இயர், இந்த வருஷத்தோடு நீ முடிச்சுட்டு போகிற, ஓகேவா? அதுக்கிட்டே வந்து ஜேகே, ஆனால் என்னால் வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஜேகே. அதுக்கு ஜேகே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடம்பு எதுவும் சரியில்லையாட்டே, சொல்லு, இப்படி பாரு நீ. ஜேகே வந்து டிவிஎஸை கட் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அதுக்கிட்டே வந்து ஜேகே, உன்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் ஜேகே அப்படின்ட்டே வந்து ஷை ஆகுறாரு. ஜேகே வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சுட்டே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கிட்டே வந்து எப்படி நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஜேகே, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது ஜேகே, என்னாச்சுட்டே அப்படின்னு ஜேகே வந்து கேட்டுட்ருக்காரு. டே வந்து ஜேகேயோட கையை எடுத்துகிட்டு போய் அவர் ஸ்டொமக்கில் வச்சுட்டு, ஜேகே, இங்கே ஒரு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு ஜேகே, அது நம்ம பேபி தான், அது வந்து அப்படின்னு ரொம்ப ஷை ஆகுறது. ஜேகே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. டே உண்மையாவா அப்படின்னு அப்படின்னு கேட்டுட்டா ஜேகே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அப்படின்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு. இப்போ ஜேகே வந்து நிறைய ரூல்ஸ் போடுறாரு. நீ இதை சாப்பிடுனா அதை சாப்பிடு, அதுதான் பேபி ஹெல்த்து, இதுதான் பேபி ஹெல்த்துன்னு கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. டே நிம்மதியாக, டே விடுடா, பேபி தானடா ஜேகே, என்னடா இவ்வளோ கேரிங் தேவையில்லைடா டே. அது டே வந்து சொல்கிறாரு ஜேகே கிட்ட. ஜேகே வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து பாய் பேபி தான் வேணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. டே அதை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. இப்படியே அவங்க லைஃப்லாம் ஹாப்பியாக போயிட்டே இருக்குது. ஒன் டே டேக்கு வந்து இப்போ 9 months. ஸோ ஒன் டே தான் காட்டுறோம். டேக்கு டெலிவரி பெயின் வருது. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்காங்க. டே வந்து கத்துறாரு, ஜேகே என்ன வலி தாங்க முடியல ஜேகே அப்படின்னு கத்துறாரு. ஜேகேவும் கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கு. டே ஒன்றும் இல்லை, டே ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. ஜேகே வந்து அவ்வளோ கன்சோல் பண்ணுறாரு. டே அழுதுகிட்டே இருக்காரு. ஃபைனலாக ஒரு பேபி க்ரையிங் சாங் தான். ஜேகே அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஐயோ அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த ஸ்பெஷல் பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இந்த ஸ்பெஷல் பார்ட்டுக்கு என்ன கமெண்ட் போதுமோ எனக்கு புரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் இந்த ஸ்பெஷல் பார்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் பார்க்க போகிறேன். அண்டு இன்னொரு விஷயம், டைம் ட்ராவல் ஃபைனல் பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு இன்னும் கமெண்ட் வரல, அந்த கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பி சேஃப். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் போயிட்டு வரேன். பாய் பாய்.